விடுதலை வருது, அது தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை வருதுனாலே பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதான் புரிஞ்சுக்கோங்க. விடுதலை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். ஆமா. எப்படிப்பா விடுதலை வருதுன்னு சொல்ல, என் கூட விடுவிக்கிறவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்து தேசத்திற்குள் அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு விடுதலைக்காக. அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தினுடைய பலன் தான் கொஞ்ச நாள்ல அவங்க கூட்டத்தின் நடுவில் யார் வந்து நிக்கிறானா, விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் அனுப்பின மோசே வந்து நிற்கிறான். மோசையை பார்த்து மோசையை கர்த்தர் சந்தித்ததெல்லாம் ஜனங்களிடத்தில் சொன்னதும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த நாள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நம்ம விடுதலையாக போறோம். ஆனா அடுத்த நாள் நடந்த இன்சிடென்ட் என்ன தெரியுமா? ஆரோனும் மோசையும் பார்வோனையும் சந்தித்து வந்ததும் இருந்த பிரச்சனையை விட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது. விடுதலை தருகிறவர் வந்த பிறகு இருந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகுது. இந்த பிரச்சனை அதிகமானதும் எந்த ஜனம் சந்தோஷப்பட்டு தலைகுனிந்து கர்த்தரை வணங்கினார்களோ அதே ஜனம் இப்போ மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு மோசைக்கு தாங்க முடியல. ஆமை. இன்னைக்கு இதே போலதான் விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகுதான் இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல அநேக பிரச்சனைகள் அதிகமானது. இந்த பிரச்சனை அதிகமானதும் நாமும் அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நேற்றுக்கு இந்த பகுதி ஆண்டவர் வந்து என் பார்வைக்கு வித்தியாசமா அதை தியானிக்க வைத்தார். விடுதலை தருவேன்னு சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை அதிகமாகுதுன்னா உன் விடுதலை கிடைக்காதுன்றல்ல, விடுதலை சமீபமா வந்துட்டு அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெரியும், திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், 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 கடினப்படுத்தினார். எதுக்கு கடினப்படுத்தினார்னா, உன் விடுதலை பக்கத்துல வர்றதுக்காக. எனக்கான விடுதலை சமீபமா இருக்குதுன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை அதிகமாகுதா? அல்லேலூயா. ஆமென். ஆமா. இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிறதற்கு அடையாளம் என்ன? ஒன்று, ஆமென், விடுவிக்கிற மோசே இன்னும் உன் நடுவில் தான் இருக்கிறார். விடுவிக்கிற கர்த்தர் இன்னும் என் கூட தான் இருக்கிறார் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதிகமாகுதுனாலே ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரத்துல என்ன எழும்ப பண்ண போகிறார். இயேசுவின் நாமத்துல ஒரு டைம் உங்களுக்காக சமீபத்துல வருது. நீ எழுந்து நிற்கிற ஒரு நாள் வரப்போகிறது. யாரும் தாங்கி அல்ல, யாரும் உதவி அல்ல, உன்னோடு கூட இருக்கிறவரால் நீ எழுந்து நிற்பாய் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாள் நீங்கள் அழுத அழுகை, இத்தனை நாள் வடித்த கண்ணீர், எல்லாவற்றிற்கு பலன் சீக்கிரமா என் ஆண்டவர் விடுவிப்பார். நல்ல ஆமென் நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.